எதெல்லாம் முடிச்சிட்டீங்களோ ஹோம்ஒர்க் 2 பேர் விடுங்க, நான் கோ த்ரூ பண்றேன். அது பார்த்துட்டேங்க அண்ணா. அது பார்த்துட்டு அதுல 2 3 சம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ணேன். ஓகே கண்ணா. ஓகே, இது எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டேஜ் 1 ப்ரிப்பரேஷன்? சரி ஓகே. சிவசங்கரி உங்களுக்கு எப்படி நான் போயிட்டு இருக்கு? சரி ஓகே, அப்டேட் பண்ணுங்க. டைம்லைன் வச்சு பண்ணுங்க ஓகேவா? ஏன்னா டைம்லைன் வச்சு பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ தூரம் முடிக்கிறோம் அப்படின்றது தெரியும். சரி, கஷ்டமான சம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தலோ பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் நல்லா மனசுல ஆக்கிக்கோங்க. அப்புறம் சம்ஸ் பார்த்துட்டே வாங்க. எங்கேயாவது ஒரு சம் ப்ராப்ளமா இருக்குன்னா அதை ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த சம் ஜம்ப் ஓவர் பண்ணிக்கோங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு 80% சம்ஸ் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமா, 20% மட்டும் தான் தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்படிதான் ரிவிஷன் பண்ணோம் சரியா? ஏன்னா ஆல்ரெடி என்னோட எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்குல்ல 2 பேர்கிட்டயுமே இருக்குல்ல. சரி ஓகே. அந்த எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து நான் வந்து இந்த வாட்டி ஸ்டேஜ் 1 ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்டா. 7:30 to 8:30 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை அதுல நான் ரெக்கார்டட் இல்ல இல்லாததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன்னா அது கூட நான் அனுப்பிச்சு விடுறேன், அந்த ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ். இப்போ நான் என்ன எடுக்கிறேன், இன்ட்ரடக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் காஸ்டிங்கோடது ஓகேவா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு இருக்கேன். பார்ட்னர்ஷிப் ரெக்கார்டிங் இருக்கா அவங்க 2 பேர்கிட்டயும்? இருக்குல்ல. பிரான்ச் எடுக்கிறது கண்டிப்பா ஓகே ஷுவரா. நீங்க எனி டைம் 2 பேருமே 7:30 to 8:30 ஜாயின் பண்ணிக்கன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரான்ச் எடுக்கிறதே சொல்றேன். அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான சாப்டர் இஃப் யூ ஃபோர்சி எனி சேலஞ்சுனா லெட் மீ நோ. நான் இந்த வாட்டி ஆஹ், இது பேர் என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்ல சர்வீசஸ் எக்ஸம்டட் அதெல்லாம் வந்தாலும் திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் அந்த கிளாஸஸ் வரும்போது. கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த கிளாஸஸ் நெக்ஸ்ட் மந்த் வரும், அப்ப நான் சொல்றேன் ஓகேவா? உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. சிவசங்கரி நீங்க வேற ஜாப் மூவ் ஆகுறீங்களா இல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு போறீங்களா கண்ணா? ஓகே, அப்பனா நீங்க ஜாப் இதுவான உடனே 7:30 to 8:30 ஸ்டேஜ் 1 கிளாஸ் கூட உங்களுக்கு 2 பேர்ல யார் அட்டன் பண்ணா கூட அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேவா? நான் வந்து இப்போ செப்டம்பரா அக்டோபர் தான் இன்டெரக்ட் டாக்ஸேஷன் எடுப்பேன். உங்களுக்கு ஒரு ரீகேப் வேணும் அப்படின்னா கூட அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நீங்க ரிவைஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மெட் ஓகே, அப்புறம் ஃபார்முலே நல்லா தரோ பண்ணிக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ், என்ன சம்ஸ்லாம் டைப் 1 சம்ஸ்லாம் குடு குடு குடுன்னு பார்த்துட்டே வாங்க. அப்புறம் டைப் 2 சம்ஸ், அப்புறம் கடைசியா டைப் 3 சம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா ஹார்ட்லி ஒரு 40 சம் இருக்குன்னா 30 சம் நீங்க ஈஸியா பண்ணிருப்பீங்க. 10 சம் மட்டும் டைம் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 கம்ப்ளீஷன் கிடைக்கும் சரியா? அதனால அது பார்த்து கொடைங்க பண்ணுங்க. இப்போ வந்து you are required to select from the following 2 projects which are mutually exclusive. ப்ராஜெக்ட் எக்ஸ் ப்ராஜெக்ட் ஒய். உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு? இண்டிபெண்டன்ட் எவெண்ட்டுக்கு தனியா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு தனியா ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா எக்ஸாம்பிள்? அது ஒரு நிமிஷம் அப்டேட் பண்ணிடுறேன். போன வாட்டி அது ஒரு டவுட்டாக இருந்தது. இங்கே தான் செக்குன்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலா ஒரு டிபெண்டன்சி எவெண்ட்டும் டிபெண்டன்சி எவெண்ட்ன்றது ரெண்டாவது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் பண்ணின்றது டிபெண்டன்சி ஓகேவா? இண்டிபெண்டன்ட் எவெண்ட்ன்றது என்னன்னா, ஒரு இடத்துல வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல வந்து போட் ரேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் எவெண்ட்ல. அந்த மாதிரி சுத்தமா ரெண்டுத்துக்குமே கனெக்டிவிட்டியே இருக்காது. அதான் இண்டிபெண்டன்ட் எவெண்ட் ஓகேவா? சம்ஸ்ல கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அது வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ illustration 2 பாருங்க. You are required to select from the following 2 projects which are mutually exclusive.
ப்ராஜெக்ட் எக்ஸ் நெட் கேஷ் ஃப்ளோஸ் ப்ராபபிலிட்டி ப்ராஜெக்ட் ஒய். நெட் கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோன்றது? எனி ஐடியா? நெட் கேஷ் ஃப்ளோஸ்னா என்ன? எஸ்டிமேட்டட் நெட் கேஷ் ஃப்ளோஸ்னா என்ன அர்த்தம்? பேலன்ஸ் ஷீட் இல்ல. பேலன்ஸ் ஷீட் இல்ல கண்ணா. வேற ஏதாவது கெஸ்ஸஸ்? சிவசங்கரி நீங்களும் கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்லடா. சும்மா கெஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும். நெட் கேஷ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல அதுல கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, கரெக்ட். ஆ ஆ ரெண்டு பேர் கரெக்ட். ரைட், ஆல்மோஸ்ட் போத் ஆர் ரைட். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்றோம்டா. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எலிமெண்ட் வருது இல்ல கண்ணா, அதை வந்து ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணும்போதே ஒரு எஸ்டிமேட் போடுவோம் தெரியுமா, அதை தான் நெட் கேஷ் ஃப்ளோ சொல்றாங்க. புரியுதா? இப்போ வந்து ரெண்டு பேரும் நீங்க ஒரு கார்ப்பரேட்ல ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ரீதேவிக்கு ஒரு ப்ராஜெக்ட், சிவசங்கருக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே 4 பேர் கொடுத்துருவாங்கடா, ரெண்டு பேருக்கும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பட்ஜெட்டிங்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த ப்ராஜெக்டை. ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூஎஸ் என்டிட்டியோட குட்டி ஏதாவது அசட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கீழே கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க அந்த ப்ராஜெக்ட் வருது பாத்தீங்களா, ஹெச்ஆரோட டைப் பண்ணி அஸ் அ ப்ராஜெக்ட் லீடு நீங்க ரெண்டு பேரை தான் இருப்பீங்க. நீங்க இது பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வருதுனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ எஸ்டிமேட் கேஷ் ஃப்ளோ வரும், பேசிக்கா இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா லாபம் எவ்வளோ, லாபம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கல்ல, அந்த விஷயம், அந்த ஒரு பாயிண்ட தான் நெட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அப்ப இந்த சம்ல என்ன சொல்றாங்க, 2000 ரூபாய் வரதும் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் எடுக்கிறதுனால 0.3 ப்ராபபிலிட்டி 30%, 3000 ரூபாய் வரும் அப்படின்றது 40%, 4000 ரூபாய் வருன்றது 30% அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒய் செலக்ட் பண்றதுனால எனக்கு அதனால வர எஸ்டிமேட்டட் நெட் கேஷ் ஃப்ளோ என்னன்னா 1000 ரூபாய்னா 20%, 2000 ரூபாய்க்கும் 20%. ஒரே ஒரு மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க கண்ணா, ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நம்ம சிஎம்ஏ பேப்பர்ல அந்த தப்பு வந்தது இல்ல, ஒரே ஒரு வாட்டி சிஏ பேப்பர்ல தப்பு வந்திருக்கு. ப்ராபபிலிட்டி ஆடப் ஆகி ஒன்னு வராது. எப்பவுமே ப்ராபபிலிட்டி ஆடப் ஆகி ஒன்னு வரும். நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் ஷுட் ஆட் அப் டு ஒன். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க வந்து இன்விஜிலேட்டர்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூவேஷன் 3000 ரூபாய், அவ்வளவுதான். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆஹ் ஆஹ் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதோ. ஆ பரவாயில்ல. ஸோ சொல்யூஷன்ல என்ன கேக்குறாங்கன்னா, இது வந்து யூ ரெக்வயர்ட் டு செலக்ட் ஃப்ரம் த டூ ப்ராஜெக்ட்ஸ், எது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றது வந்து எப்படி சொல்றான்னாக்கா, எதுக்கு வந்து பேசிக்கா வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கு அப்படின்றது தான் இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். இந்த கான்டெக்ட் வாட் இஸ் ஆஸ்ட்ன்றதுக்கு கான்டெக்ட் என்னன்னா, which project is less risky அப்படின்றத தான் நம்ம வந்து இப்போ சப்ஸ்டான்ஷியேட் பண்ணோம். ஓகேவா? செம்ம ஈஸி. கேஷ் ஃப்ளோ எழுதிக்கோங்க, ப்ராபபிலிட்டிடா. எக்ஸ்பெக்டட் வேல்யூனா ஒன்றும் இல்லை, 2000 இன்டூ 0.3600, 3000 இன்டூ 0.4 1200, 4000 இன்டூ 0.3 1200, இது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? அப்புறம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வேரியன்ஸ்ன்னு வரும்போது ஆம், இது எப்படி வரும்னு சொல்றேன். கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ தாண்டா எக்ஸ். ஓகே. ப்ராபபிலிட்டி குட்டி பி, சின்ன பி, ஸ்மால் பி. அப்புறம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, இவி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ் மல்டிப்ளைட் பை பி. ஸோ எக்ஸ் மல்டிப்ளைட் பை பி.
அடுத்தது வந்து இதோட வேரியன்ஸ் x மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்னு போடுறேன்டா தானே. அப்புறம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ இந்த 2000, 3000, 4000. Zero point three, 0.4 and 0.3. Put this into this. இது ஃபுல்லாவே மேக்ஸ் தானே, அக்கௌண்ட்ஸ்க்கு ரொம்ப இது ரிலேட்டடே கிடையாது. இப்போ இந்த எக்ஸ் பார்ன்னு சொல்றது சம்ல கொடுத்துருக்காங்கல்லடா அந்த 3000, அதான் எக்ஸ் பார். ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3000 அர்த்தம். ஓகேவா? ஸோ 2000 மைனஸ் 3000 எவ்வளோ? மைனஸ் 1000ஆ? 3000 மைனஸ் 3000 எவ்வளோ? 0. 4000 மைனஸ் 1000 வந்து பிளஸ் 1000. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். this into this. அந்த மாதிரி. அப்புறம் x minus x bar the whole square into p. அப்போ this into this. இப்போ இது 6 lakhs. இது இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகே ஃபைன். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் எக்ஸ். ஸ்டெப் நம்பர் 1. Standard deviation of project X. So standard deviation formula பார்த்தோம்னா ஒரு நிமிஷம்டா. இந்த வேல்யூ கிடைச்சிருக்குல்ல கண்ணா, இந்த இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் this 774.5 which is 775. ஓகேவா? ப்ராஜெக்ட் எக்ஸ் ஓடுது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒய். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒய்க்கு இப்போ நம்ம இதே மாதிரி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒய் இங்க கீழே போட 1000, 2000, 3000, 4000, 5000. 1000, 2000, 3000, 4000, 5000. இது வரைக்கும் புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீதேவி ஆல் ஃபைன் தானே? சிவசங்கரி ஓகே ஓகே.
இதான் அந்த 1414 புரியுதா? ஓகேவா? இந்த 1414. ஸோ 1414 நீங்க போட்டுக்கலாம். இங்க தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இங்க 1414 பாருங்கண்ணா. இது ஸ்டெப் 2. இப்போ டிசிஷன் என்னன்னா, ப்ராஜெக்ட் எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கம்மியா இருக்கு, கரெக்டா? இது அப்பனா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஹேவிங் லெஸ் வேரியபிலிட்டி. we can also calculate a coefficient of variation இந்த டிசிஷன்ல. see நான் SD கம்மியா இருக்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து லெஸ் ரிஸ்கி வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ் தான். இன்னும் டு ஹாவ் அடிஷனல் கன்ஃபர்மேஷன், ஸ்டெப் நம்பர் 3, coefficient of variation. டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா கண்ணா? ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ரெண்டு பேரும் சிவசங்கரி படிச்சிட்டீங்களா? அந்த கொஸ்டின்ஸ்லாம் போன சாட்டர்டே கொடுத்தேனே. ஓகேவா? ஏதாவது சேலஞ்சா ரெண்டு பேருக்கும் டெஸ்ட்ல? எனக்கு டெஸ்ட் எப்போ எழுதி அனுப்புவீங்க? இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அனுப்பிச்சிடுறீங்களா? ரெண்டு பேரும் படிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா குடிக்கடுன்னு முடிச்சிடுவீங்கடா. அதுக்கு மேல ஆகாது. சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு பேப்பர் தந்துட்டேன்ல நானு, இல்லையா? பேப்பர் அனுப்பிச்சிட்டேன்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆ அது அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள அதை முடிச்சு 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்கடா. அதுக்கு மேல ஆகாது. கிடுகிடு முடிச்சிருங்க. ஸ்ரீதேவி ஓகேண்ணா. இப்போ அடுத்தது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன? SD டிவைடட் பை மீன். ஓகேவா? ஸோ SD டிவைடட் பை மீன் இன்டூ 100. SD என்ன வரும்? 775 ப்ராஜெக்ட் எக்ஸுக்கு. SD வந்து 775 டிவைடட் பை மீன் என்ன வரும்? மீன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3000 இன்டூ 100. ஸோ 775 divided by 3000 into 100. 28.83%. ஓகேவா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் வைக்கு வந்து 1414. 1414 divided by 3000 into 100. 47. இது பர்சன்டேஜா கம்மி. 28.83. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் போட்டுருங்கன்னா எப்பவுமே அவ்வளவுதான். இதுலயும் எதிரா கம்மியா இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் இல்ல? இதுலயும் இதான் கம்மியா இருக்கு. அதனால இதுதான் லெஸ் ரிஸ்கி. அவ்வளவுதான். ஸோ கன்க்ளூஷன் என்ன? Project X is less risky, hence it is advisable to choose it. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே. இதுல ஈஸி சம் இதெல்லாம் வந்து என்னன்னா ஈஸியா நீ கரெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ இன் எஸ்டிமேட்டிங் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். ஒரு ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ நம்மளால எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, weighted average of possible values using the probabilities as weights. இந்த லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட்
அப்படின்னாலே நம்ம இந்த கான்டெக்ட்ல எப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ அதுதான் இம்ப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ பேசிக்லி அது என்னன்னா sorry weighted average of possible values using the probability of each value. Okay, so estimating or projecting or future cash flows. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணாங்கடா, கோல்ட்மேன் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சுட்டு. அவங்களோட ஃபர்ஸ்ட் டைமே எப்படின்னா ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ அசஸ் பண்றது தான். சிஎம்ஏயோட ஒன் ஆஃப் த ப்ரொஃபைல் வந்து ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ அதுக்கு போட்டாங்க அந்த டீம்ல. ஸோ அது மோர் ஆஃப் எப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ் மாதிரி இருக்கும். கேபிட்டல் பட்ஜெட்டிங் உங்களுக்கு தெரியுமாடா? பேபேக் பீரியட், நெட் பிரசன்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், டிஸ்கவுண்டிங் மெத்தட், இந்த வேர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிகாம்ல? எஃப்எம்ல வரும். கரெக்ட். உங்களோட பிகாம்ல கூட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொஃபைல் கரெக்ட். உங்களோட நம்மளோட ப்ரொஃபைல் அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபைல் கண்ணா. கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபைல். எப்படி வந்து பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங், காஸ்ட் கண்ட்ரோல், ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் ஸ்பெசிஃபிக்லி, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கு, இல்லைன்னா வந்து காஸ்ட் ஷீட்டு, அந்த மாதிரி ரோல்ஸ் மாதிரியே கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ அசஸ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர் ஆக்டிவிட்டி. அந்த டீம்ல எல்லாம் போட்டாங்க அப்படின்னா நீங்க கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ்லாம் ஒன்றும் இல்லை, திருப்பி அதே தான். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த நிறைய மெத்தட்ஸை வச்சு நான் வந்து என்னோட ப்ராஜெக்டை வந்து ஃபீசிபிலிட்டி எவ்வளோ எடுத்துட்டு வர முடியும், ப்ராஜெக்டை நான் அவுட்கம் கரெக்டாக எடுத்துட்டு வர முடியுமா, அது கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமான்ற அசஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறது தான் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ். ஓகேவா? இப்போ in determining the various possible cash flows, management must to determine which influences of affecting net cash flows. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரோல் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ப்ரீவியஸா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி எடுத்திருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ப்ரீவியஸா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கும் போது என்ன மெத்தட் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த மெத்தட்ல நெட் கேஷ் அவுட் ஃப்ளோ எப்படி எடுத்துட்டு இருக்காங்க, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்பெசிபிக் அசம்ஷன்ஸ் ஏதாவது ஃபார்முலேட் பண்ணிருக்காங்களா? ஓகேவா? அப்புறம் ப்ராபபிலிட்டி லெவல்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் எடுத்துட்டு ஃபைனலா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் பாசிபிள் ஃப்ளோஸ் ஃபார் ஈச் இயர் எப்படி போட்டிருப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணுவாங்கடா. அதை வச்சு இருக்கிற அவுட்கம் தான் இட்ஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ். புரியுதா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கையில உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரையாரா இந்த கம்பெனில இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாப்பீங்க. கரெக்டா? யூ வில் see the past. இல்ல பாஸ்ட்ல பண்ணும்போது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அது கால்குலேஷனுக்கு எடுத்திருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேபர் கண்டிஷன்ஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன், ஓகேவா, லேபர், இன்ஃப்ளேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அப்புறம் இன்டர்நேஷனல் கண்டிஷன்ஸ், நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க நெட் கேஷ் ஃப்ளோ இது அசஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து என்ன அசம்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ எல்லாமே அக்யூரேட்லாம் கிடையாது, அதனால தான் சொல்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, சிஎம்ஏ பேப்பர்ல பார்த்திருக்கீங்களா, மேல ஒரு நோட் போடுவாங்க. பாருங்கடா, where considered necessary, suitable assumptions may be made and clearly indicated in the answer. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க வேணாலும் நீங்க அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2024 பேப்பர் அது.
ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் குட்டிசம் கேட்டிருக்காங்கடா. இதெல்லாம் பின்னாடி இருக்கிற அப்படியே வந்திருக்குடா, பின்னாடி இருக்கிற எம்சிக்யூடா. இது மார்ஜினல் காஸ்டிங், இது லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இட்ஸ் எல்லாம் இப்ப படிச்சோமே. எஸ்டி கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் வர்சஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் புக்ஸம் மாதிரி இருக்கே இது. இதுடா மார்ஜினல் காஸ்டிங், இம்பாக்ட் ப்ராஃபிட், பிஇபி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது ஆக்சுவலா ஸ்டேஜ் 1 क्वेश्चन ஞாபகம் இருக்கா? ஒரு சினாரியோவா வரும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா சிவசங்கரி ஸ்ரீதேவி அந்த क्वेश्चन? இது டிசிஷன் மேக்கிங். பெரிய சம்னா பயந்துராதீங்கண்ணா, போடுங்க. உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குன்னு அர்த்தம். இது வேரியபிள் ஓவர் ஹெட், வேரியபிள் எஃபிஷியன்சி, இது 14 மார்க்டா. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கேட்டிருக்கான், பர்ச்சேஸ் பட்ஜெட், இவிஏ ஒரு குட்டி ஃபார்முலாடா, இதை அட்டாக் பண்ணிடலாம். இது என்ன சாப்டர்? ஓ லேர்னிங் கர்வ், லேர்னிங் கர்வ். ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், டிசிஷன் ட்ரீ. இப்போ நம்ம படிக்கிற சாப்டரோட இவ்வளவு பெருசா இருக்குல்ல, ஆக்சுவலா ஒரு குட்டி டயக்ராமா இருந்தா சின்னதாயிடும். சரியா? ஓகேடா. சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த அசம்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, லைவா நம்ம வேலை பார்க்கும்போது அப்படிதான் பண்ணுவோம். அசம்ஷன்ஸ் வந்து we will do an assumption and then we'll work it out. ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா போட்டோகிராஃபிக்கு? ஓகே. டைம் இருக்குண்ணா. ஓகே. இப்போ இது வந்து மெத்தட் வந்து அதான். ஸோ ரீசனபிள் அசம்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுலேயே ஸ்பெசிஃபிக் அசம்ஷன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டு, ஓகேவா, அதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்து, ஓகேவா, ஃபைனலி வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் பாசிபிள் கேஷ் அவுட் ஃப்ளோஸ் ஃபார் ஈச் டிட்டர்மைன் பண்ணும்போது இதை வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் அனாலிசிஸ்ல பண்ணுவோம். ஓகேவா? இப்போ டிசிஷன் மாடல்ஸ்ல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில டிசிஷன் மாடல்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்கடா. எதுக்கு இது எடுத்துட்டு வருவாங்கன்னா, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இருக்கும், இல்ல காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கும். நிறைய விஷயம். ஒரு ஒரு விஷயத்துக்கு இதுதான் ஆன்சர் சொல்ல முடியாதுல்ல, கரெக்டா? ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அப்பனா ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எடுத்து ஃபுல்லா பாத்துக்கணும். அப்புறம் அந்த எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோமா, இல்ல நியூ ஃபெசிலிட்டி நான் செட்டப் பண்ண போறேனா, இல்ல கான்ட்ராக்ட். இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் ஒரு நிமிஷம், பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போது கொடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, ஒரு டெய்லர் கடைக்காரங்க கிட்ட கொடுப்போம்டா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம கேட்டிருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கலாம் எம்ப்ராய்டரிலாம் இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துருவாரு. ஓகேவா? அப்போ தட் இஸ் கால்ட் அ சப் கான்ட்ராக்டிங். எதுக்குன்னா எனக்கு எக்கச்சக்கமா பிளவுஸ் டிமாண்ட்ஸ் வருது, பட் ஆனா எனக்கு அதான ஸ்கில் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கிவ் இட் டு சம் அதர் பர்சன். ஓகே, தட் இஸ் கால்ட் அ சப் கான்ட்ராக்டிங். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னோட டிமாண்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறது. இந்த விஷயத்துக்கு எனக்கு ஹை டிமாண்ட் இருக்குமா, ஓகேவா, மாடரேட் டிமாண்ட் இல்ல லோ டிமாண்ட் இருக்குமா, இல்ல டிமாண்டே இருக்காதா, அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் பே ஆஃப் டேபிள் தான். திஸ் இஸ் கால்ட் அஸ் பே ஆஃப் டேபிள். क्वेश्चन கேட்பாங்க, ரைட் தி ஸ்பெசிமென் ஆஃப் பே ஆஃப் டேபிள் கேட்பாங்க. சோ நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ இதுவே கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பான்ஷன், நியூ ஃபெசிலிட்டி, சப் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஹை டிமாண்ட், மாடரேட் டிமாண்ட். சப் கான்ட்ராக்டிங்க்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்கிறது 12 டைம்ஸ், இது 18 டைம்ஸ். எக்ஸ்பான்ஷன் பண்ணி
பண்ணினா எவ்வளோ டிமாண்ட் வந்து நான் டிமாண்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, ஹை டிமாண்ட்னா ஒண்ணுதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப குட்டி டேபிளா கன்வெர்ட் பண்றதா பே ஆஃப் டேபிள். ஓகேவா கண்ணா, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காடா இது வரைக்கும்? Okay, if the expansion is carried out, the demand continues to be high, the payoff is going to be maximum in terms of the profit to say X. Expansion carry out ஆயிருக்கு, டிமாண்டே இல்லைன்னா company will suffer a loss. ஓகேவா? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் you will select a best alternative in terms of payoff. See, அந்த payoff வந்து select பண்ணும்போது decision வந்து quantity numbers வச்சு மட்டும் பார்க்க மாட்டாங்க, and also quality. எப்படின்னா எவ்வளவு goodwill நம்மளுக்கு generate ஆகும், மார்க்கெட் ஷேர் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இதெல்லாமும் பார்க்கறது தான் வந்து ஒரே நிமிஷம், நான் தும்மல் வருது. செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா கண்ணா? ஒரே நிமிஷம். Next, decision making with probabilities. If a decision maker can estimate the probabilities of the future events. ஒரே நிமிஷம் செல்லம். மாமா, குட் மார்னிங் மாமா. ஹலோ மாமா. இல்ல இல்ல, நான் பேசிட்டேன், மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். டிசிஷன் மேக்கிங் வித் ப்ராபபிலிட்டிஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ பார்த்தோம் தெரியுமா? ஒரு நேச்சர் ஆஃப் இது இன்டு அவுட்கம் பிளஸ் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் அதோட அவுட்கமோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா அதுக்கு பேர் தான் இவி. இவி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 4. இல்லஸ்ட்ரேஷன் 4 கோ த்ரூ பண்ணுங்களா, உங்களுக்கு ஈஸியா இருக்கா பாருங்க கண்ணா. இல்லை டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா? சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க, ரெண்டு பேருமே கோத்ரூ பண்ணுங்க. ஒரே நிமிஷம், தும்மல் மட்டும் வருதுடா, ஒரே நிமிஷம்.
இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். டைப் 1 ப்ராப்ளம். தேங்க்யூ. புரியுறதா? சிவசங்கரி உங்களுக்கு புரியுறதா கண்ணா? அந்த ஒண்ணுலடா எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன பண்ணாங்க 1400 into 0.2 plus 1400 into 0.3 plus 1400 into 0.45. So small expected value, medium, large. Conclusion வந்து expected value criterion and absent of any qualitative considerations is to build a medium condominium complex as it provides the highest. இதுல எது highest ன்னு பார்த்துட்டு அது இது பண்ணும். See இது இந்த particular scenario பொறுத்த வரைக்கும் they are talking only about the numbers and they have not included anything on என்ன goodwill, um, um, brand value என்ன investment அத பத்திலாம் எதுவுமே பேசல. They were very much keen only on the quantitative um, considerations and qualitative considerations இங்க எதுவுமே இல்லாதனால we go by numbers. அவ்வளவுதான். ஓகேவா? இது homework. Illustration 5 பயங்கர easy கண்ணா. The following information is available for a company. Contribution க்கு என்ன ஃபார்முலா? மார்க் கிளாஸ் பேசுறேம்மா. கிளாஸ். ஓ சூப்பர், வெரி குட் மா. வெரி குட். அப்படியா? சூப்பர்மா, கங்க்ராச்சுலேஷன். சரி. Illustration 5. இப்போ இருக்கணும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்டா. அப்போ சேல்ஸ்
6 ரூபாய் ஓகேவா வேரியபிள் காஸ்ட் 3 ரூபாய் 50 பைசா ரிமைனிங் எவ்வளோ 2.5 கரெக்டா கான்ட்ரிபியூஷன் இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம் இப்போ 1000 யூனிட்ஸ் 10,000 யூனிட்ஸ்க்கு அவங்க என்ன கேட்குறாங்க பிரேக் ஈவன் பாயிண்டா ஓகே பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா என்ன ஹலோ fixed cost divided by PV ratio in terms of rupees. In terms of units, வந்து fixed cost divided by contribution per unit. So fixed cost என்ன 34,000 divided by 2.5. ஓகேவாடா அப்ப 13,600 ரூபாயில வந்து ஓகேவா ஃபிக்ஸட் காஸ்டும் ஓகேவா கான்ட்ரிபியூஷனும் சேமா இருக்கும் இந்த பாயிண்ட் பிஇபினா என்ன அர்த்தம் வேர் மை ஃபிக்ஸட் காஸ்ட் and contribution is same கரெக்டா அதான அண்டர்ஸ்டாண்டிங் so profit வந்து will be அப்ப வந்து probability that at least break even எப்ப எந்த பாயிண்ட்ல break even ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா வந்து 10,000 profit வந்து will at least break even இது வந்து first பாயிண்ட்க்கு so the probability that at least break even the probability that at least if second in the profit will at least break even la the probability that it will at least break even வந்து %75 minimum break even வந்து 75% அட்லீஸ்ட்னா என்னடா மீனிங் மினிமம் இதுவாது அச்சீவ் பண்ணோம் கரெக்டா மினிமம் அதாவது அட்லீஸ்ட்னா என்னன்னா கிரேட்டர் தேன் 13,600 யூனிட்ஸ் கரெக்டா அப்போ இங்க கிரேட்டர் தேன் 13,600 யூனிட்ஸ்க்கு வந்து எதெல்லாம் இருக்கு 14,000 இருக்கு 16,000 இருக்கு 18,000 இருக்கு அப்ப ப்ராபபிலிட்டி அதோடத்துல என்ன 25 plus 30 plus 20 கரெக்டா அப்போ 75% probability that it can be greater than 13,600 ஓகேவா இது அடுத்தது வந்து probability that the profit will be at least 10,000 பார்க்கணும் sales less variable cost contribution less fixed cost will give you profit என்ன சொல்றான் 10,000 ரூபாய் சொல்றான் fixed cost எவ்வளவு சம்ல 34,000 அப்போ இது எவ்வளவுடா வந்திருக்கும் கான்ட்ரிபியூஷன் வந்து 44,000 கரெக்டா அப்ப பிரேக் இவன் பாயிண்ட் என்ன பிரேக் 44,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இது வந்து டோட்டல் காஸ்ட்
கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 2 ரூபாய் 50 பைசா கரெக்டா? அப்ப வந்து so number of units வந்து 44,000 divided by 2.5 கரெக்டா? 17,600 புரியுதா கண்ணா ரெண்டு பேருக்கும்? நான் ஒன்றும் இல்லை ஆன்சர்லேருந்து அப்படியே டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வரேன்டா, வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கான் கிவன், இதுவும் கிவன், இது கிவன், இது கிவன், இதுலேருந்து இதை ஆட் பண்றோம், கால்குலேட் பண்றோம். அப்புறம் இந்த 2.5 பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறோம். we are finding out இந்த பாயிண்ட். புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கண்டுபிடிக்கிறோமா? அப்ப 17,600 இப்ப 17,600க்கு வந்து அவங்க என்ன கேக்குறாங்க? probability that 17,600னா அட்லீஸ்ட் 17,600 கிரேட்டர் என்னடா இருக்கு? 18,000 தான். அதோட probability என்ன? 20%. அதான் 20%. புரியுதா? so greater than கண்ணம்மா நேத்திக்கு சிவா வந்து ஒரு குரூப்ல இருந்து அனுப்பிச்சிருக்காருடா இந்த ஜிஎஸ்டி வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்கடா. thank you so much Lam. thank you. வேற கூட வந்தது, நான் அனுப்பிச்சு விடுறேன். எந்த குரூப்ல இருந்து ஞாபகம் இல்லை, டைரக்ட் டாக்ஸ்க்கா ஞாபகம் இல்லை, நான் அனுப்பிச்சு விடுறேன். இதுதான். சோ இதுல வந்து இந்த பாட்டு இதுல 10,000 யூனிட்ஸ், இதுல டைரக்டா அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு போறோம், இதுல கீழ இருந்து கால்குலேட் பண்ணிட்டு போறோம். சரியா? இது ஒரு பாட்டு, இது ஒரு பார்ட். ஓகே குட். இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, எக்ஸ்பெக்டட் வேல்யூ மாடலோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்ன தெரியுமா? அந்த அசம்ப்ஷனே ஒரு இல்லஸ்ட்ரேஷன், சாரி லிமிட்டேஷன். ஓகேவா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு அக்யூரேட் அசஸ் த ஃபியூச்சர் இவெண்ட்ஸோட ப்ராபபிலிட்டி. நான் என்னதான் இது பண்ணாலும் அசஸ்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் attitude towards risk. see ஒவ்வொருத்தரோட ஆட்டிடியூடும் டுவர்ட்ஸ் ரிஸ்க் டிஃபர் ஆகும்ல. இப்போ சிவசங்கரியோடது டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்ரீதேவியோடது டிஃப்ரெண்டா இருக்கும், என்னோடது. அப்ப அங்க வந்து அது தட் வில் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன் ஃபார் அன் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மாடல். இது 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அசம்ஷன், அவர் அசஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் இவெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிஸ்க். இது மூணுமே வந்து ப்ராப்ளமா இருக்கும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன்றது வந்து எப்படின்னா, நான் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு என்னால ஒரு ஒரு பாசிபிள் சிச்சுவேஷன் இன் ஃபியூச்சரை கூட பெஸ்ட் சாய்ஸ் எடுத்துட்டு வரேன்ல, அதை தான் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர் செட் ஆஃப் எக்கானமி வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் சொல்லலாம் ப்ராஜெக்ட் எக்ஸ் மட்டும் எடுங்க, ப்ராஜெக்ட் ஒய் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்பனா என்ன? எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன்றது வந்து it means it refers to the maximum amount a company would pay to obtain this information. சில பேர் பார்த்திருக்கீங்களான்னு தெரியலடா, இல்ல எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் அவர் பேர் என்ன, யாரோ ஒரு பர்சன் பண்ணுவாங்களேடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்,
நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம டிஎம்கேக்கு கூட அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேருக்கும். இருங்க நான் காமிக்கிறேன் அந்த பர்சனை. அவர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு டிஎம்கே வந்து, அதாவது சிஎம்மா வந்தார் இல்லையா நம்ம ஸ்டாலின் ஜி, அப்பவே அவங்க சொல்லிட்டாராம் இந்த மாதிரி பேர் வந்து பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் பாண்டே இருக்கார்ல, இவர் தான்டா. An Indian political strategist and tactician. He worked in public health programs. இவரோட ஒர்க் என்ன தெரியுமாடா? இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு பைசா, ஒரு படம் வந்தது தெரியுமா? ஆர்கே பாலாஜி ஒரு படம். ஆ எல்கே. கரெக்ட். எல்கேஜி. எல்கேஜி. அதுல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தானே ஒர்க் அவுட் பண்றாங்க. அந்த ஒரு டீம், ஒரு அந்த லேடி இருப்பா, அந்த லேடி தான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இவர் தான் ஹோல் மைண்ட் ஆஃப் ஃபார் டிஎம்கே டு கிராக் ஆல் த பிளேசஸ் இன் 2021. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்கல்ல 2014ல. 2011 நரேந்திர மோடிக்கு வந்து ரீஎலெக்ட் பண்றதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. 2014 லோக்சபாக்கும் அவர் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இவர் பயங்கரமான காரணம். இப்போ ஸ்டாலினுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர் தான். இவர் எப்படி தெரியுமா? 4C கரெக்டா பண்ணுவார். இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும் அப்படின்ட்டு 4C வந்து கரெக்டா பண்ணிடுவார். நிறைய சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காருடா இவரு. worked with several political parties. ஜெகன் மோகன் ரெட்டி வின் பண்றதுக்கும் இவர் காரணம். அரவிந்த் கெஜ்ரிவால் 2020 எலெக்ஷனுக்கும் இவர் காரணம். பாருங்களேன், எம்கே ஸ்டாலின் ஃபார் 2021 எலெக்ஷனுக்கும் இவர் தான் காரணம். ஓகேவா? ஆனா என்ன ஆயிடுச்சு, 2021 வெஸ்ட் பெங்கால் இதுக்கு அப்புறமே அவர் வந்து இவர் குவிட்டிங் அண்ட் அஸ் an election strategist ன்னு சொல்லிட்டார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் they will be very good in this expected value of perfect information. ஓகேவாடா? எவ்வளவு கம்பெனி வந்து அப்போ எவ்வளவு தூரம் இவருக்கு பே பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அதுதான் இந்த expected value of perfect. the maximum amount a company would pay to obtain this information. the strategy நான் அபகரிக்கிறதுன்னு சொல்லணும். the strategy and understand பண்ணி நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பண்றாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் expected value of perfect information. ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குடா. expected value of best alternative with perfect information minus expected value of best alternative without perfect information. இது குட்டி நோட்ல பண்ணிக்கோங்கடா இப்பவே ரைட் நோ.
எழுதிட்டீங்களா கண்ணா? சூப்பர். நீங்க சிவசங்கரி? illustration 4 சிவசங்கரி illustration 6 படிங்க கண்ணா. ஓகேடா. இப்போ இது இன் கண்டினியூஷன் ஆஃப் வித் சம் இதுன்னு சொல்றதுனால 4ன்னு சொல்றதுனால இந்த சம்மி எடுத்துக்கலாம். இப்போ அவங்க சொல்றாங்கல்லடா லைக் 1400 1600 2100, அதாவது if low demand இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து small complex, அப்போ இந்த criteria small d1 1400. if a medium demand na build a medium, அப்பனா d2 க்கு 1600. if high demand occurs அப்படின்னா build a larger complex 2100. அப்பனா 1400 1600 2100. இப்ப இந்த சம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல EV 1500, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? highest expected value, ஓகேவா? if perfect information were available, ஒருவேளை perfect information எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா probabilities were known with certainty, optimal solution district இது. அப்பனா என்ன அர்த்தம்? perfect information நம்மளுக்கு இல்லன்னு அர்த்தம். அப்போ the EV of best alternative with perfect information நம்ம என்ன பண்ணணும்? இந்த இது 0.2 into 1400 plus 0.35 into 1600 plus 0.45 into 2100, which is 1785. EVPI ன்றது என்னதுன்னா EV of best alternative 1785 minus EV. அதாவது கொடுத்திருக்கிறது என்னன்னா perfect information இல்லாம just கொடுத்திருக்காங்கடா. ஓகேவா? perfect informationோட perfect informationனா என்ன clear கட்டா சொல்றாங்க. low demandனா இது இது low medium demandன்றது இதுதான் perfect information. அப்ப perfect information வச்சு 1785 கண்டுபிடிச்சிருக்கோம். perfect information இல்லாத EV வந்து 1500. அப்ப அதோட டிஃபரன்ஸ் தான் EVPI. புரியுதா? புரியுதாடா? ஓகே. செம்ம. போட்டுருவீங்களா ஹோம்வொர்க்? இல்ல நான் ஸ்டெப் ஸ்டெப்பா போடட்டுமா? எப்படி? நான் போடட்டுமா இப்ப ஸ்டெப்ஸா இல்ல நீங்க போட்டுருவீங்களா? கஷ்டமா இருக்கா? எங்க கஷ்டமா இருக்கு சொல்லுங்க ஸ்ரீவி. பாருங்க, இதுக்கு இது மீடியம்க்கு என்ன சொல்றான்? மீடியம் காம்ப்ளெக்ஸ். ஹை டிமாண்டுக்கு என்ன சொல்றான்? லார்ஜ் காம்ப்ளெக்ஸ். அப்போ 1400 1600 2100 0.2 0.35 0.45. அப்ப இது இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும் 1785. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து EVPI வந்து perfect information is very much rarely available. அப்புறம் determining when determining whether to obtain additional information, decision maker வந்து additional expected arrange and preference against the cost of obtaining information கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. சும்மா go through பண்ணிக்கோங்கண்ணா. pay off table அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? pay off tablesன்றது வந்து எனக்கு வந்து என்னெல்லாம் கேட்டகரைசேஷன், ஓகேவா, அதோட அவுட்கம் என்னலாம் அப்படின்னு பாக்குறதா பே ஆஃப் டேபிள். அப்போ இப்ப இது பாருங்களேன், ஏபிசி கம்பெனி வந்து ட்ரைங் டு செட் த சேல் பிரைஸ். 3 பிரைசஸ்.
price per unit 4 4.30 4.40 ஓகேவா இது expected sales volume எவ்வளோ best possible 16000 அப்புறம் 14000 12000 most likely இது worst possible fixed cost கொடுத்திருக்காங்க variable cost கொடுத்திருக்காங்க per unit which price should be chosen பாருங்க கண்ணா price per unit எவ்வளோ 4 கரெக்டா contribution per unit formula என்ன sales so selling price 4 ரூபாய் 4 ரூபாய் 30 பைசா 4 ரூபாய் 40 பைசா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ சரி 2 ஓகேவாமா 2 2.3 2.4 ஓகேவா the contribution towards the fixed cost அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க fixed cost ஓட contribution வந்து 20000 number of units வந்து 16000 best possible ரா இது most likely worst possible இது வரைக்கும் தான் டஃப்பா இருந்ததாடா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது ஓகே காஸ்ட் இது கான்ட்ரிபியூஷன் காஸ்ட் சரியா புரியுதாடா அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் வந்தா பண்ண முடியாதுடா அதனால தான் அப்ப வந்து இது பண்ணிட்டேன்னா இப்ப பாருங்க சோ அவங்க என்ன கேக்குறாங்க which price should be chosen ன்னு கேக்குறாங்க the highest contribution based on most likely would be a price of 4.40 but arguably a price of rupees 4.30 will be much better than 4 since the most likely profit is almost as good the worst profit is not as bad the best profit okay நான் ஒண்ணா சொல்றேன் இப்ப இதுல எதுடா வந்து highest இதுல வந்து இது highest contribution கரெக்ட்டா இதுல இது highest இது ஐயோ sorry இதுல இது highest இதுல இது highest இதுல இது highest okay so the highest contribution on most likely sales volume sales like volume would be 4.40 but arguably a price of rupees 4.30 is much better than 4.40 since the most likely profit is almost as good the best possible என்ன சொல்றாங்க
highest contribution இது அது ஓகே ஓ ஓகே 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 கரெக்ட் 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 தேங்க்ஸ் என்னடா அதுன்னு பார்க்குறேன் ஓகே ஆக்சுவலா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னு பார்த்தீங்கன்னா இது ஜாஸ்தியா இருக்கு இல்லையா கரெக்டா அதான் சொல்றாங்க highest contribution most likely sales volume would be at a price of 4.40 but arguably a price of 4.3 ஏன்னா contribution இதுல தான் highest கரெக்டா இதுல இது highest and since the most likely profit is almost as good the worst possible profit is not as bad the best possible profit is better okay இப்போ வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கா பார்க்கலாம்டா பெஸ்ட் பாசிபிள்க்கு வந்து இந்த 4.30 செல்லிங் பிரைஸ் வந்து ஓகே சரியா worst பாசிபிள்க்கு வந்து 4 வந்து இஸ் பெட்டர் சரியா கரெக்டா 4 rupees selling price is better ஏன்னா கான்ட்ரிபியூஷன் அது ஜாஸ்தியா காஸ்ட் காமிக்கிறாங்க அப்புறம் மோஸ்ட் லைக்லில வந்து 4.4 is better இது மூணும் இதுதான் சொல்றாங்க and however only a price of first question however only a price of 4 guarantees that the company would not make a loss even if the worst possible outcome occurs அதாவது என்ன சொல்றாங்கன்னா 4 ரூபாய் செல்லிங் பிரைஸ்ல நான் விக்கிறேன்னா the கம்பெனிக்கு வந்து லாஸ் வராது ஏன் தெரியுமா லாஸ் வராது கண்ணா ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து பாயிண்ட் ஏக்கு இப்ப பாயிண்ட் பிக்கு சொல்றேன் பாருங்க இப்ப இது கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் பாருங்க அதாவது ப்ராஃபிட்ன்றது எப்போ நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் கவர் ஆகும் போது கரெக்டா சோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு நம்மளுக்கு இந்த சம்ல 20,000 சோ ப்ராஃபிட் மூணுத்துலயே என்னன்னு பார்க்கலாம் this minus this அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 ரூபாய் கேரண்டி பண்ற இடத்துல ஓகேவா 4 rupees கேரண்டி பண்ற இடத்துல the company வந்து ஆமா would not make a loss even if the worst possible occurs அதாவது even இந்த 10,000 units worst possible இருக்கு இல்லடா அதுல கூட கம்பெனி வந்து லாஸ் எடுத்துட்டு வரல பிரேக் ஈவன் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க கரெக்டா அதான் சொல்றான் even if the worst possible outcome occurs the company is not making a loss at the price of selling price of 4 ஏன்னா fixed cost 20,000 is even when is cover அப்போ risk averse management therefore வந்து has to prefer the price of 4 to either of the two prices அப்படின்னு சொல்றாங்க நல்லா பாத்துக்கோங்க கண்ணா கான்ட்ரிபியூஷன் லெவல் வரைக்கும் நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் இஸ் பெஸ்ட் பாசிபிள்க்கு 4 rupees 30 price most likelyக்கு வந்து 4 rupees 40 paise worst possibleக்கு 4 ரூபாய் but including the coverage of fixed cost if I'm going to see the if I'm going to do the decision making from the profit element point of view it is only the selling price of 4 should be opted because even in the worst possible scenario the company is not making any loss however it is at a break even point taking the selling price of 4 per unit into consideration புரியுதா இந்த ரெக்கார்ட் ஆகிறதே இவ்வளவு டீடைல்ட் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணா நான் இங்க ஒரு நோட் மாதிரி போடுறேன் இப்ப புரிஞ்சுதா இல்லையா சிவசங்கரி உங்களுக்கு
இது வந்து at profit level decision making சரியா? இது வந்து at contribution level decision making. ஓகேவா? ஓகேவாண்ணா? Is the explanation fine? So two things, two types of analysis you will have to do. Now, one is from the contribution point of view, one is from the profit level point of view. From the contribution point of view, it is like you are going to choose best possible வந்து you are going to choose which rate? இது 14 மார்க் क्वेश्चन சரியா? நல்லா பாத்துக்கோங்க. இது போன சிலபஸ்ல வந்திருக்கா ஸ்ரீதேவி? ஞாபகம் இல்ல. சொன்ன மாதிரி சொல்லி தந்த மாதிரி ஞாபகம் இல்ல. வரல. டிஷ் மேக்கிங்கே வரல. அந்த கான்செப்ட் எதுவுமே இல்ல. நான் எஃப் கரெக்ட் கரெக்ட். நான் இது யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? சிஏ சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இதே சம்ம. கரெக்ட். So selling prices to choose is இதுடா contribution point of view ல இந்த நாலும் அது ஏன் புரிஞ்சதில்ல. But from the um, profit point of view ல selling prices to choose is only இதுதான் 4 rupee. 3 கேஸ்க்குமே 4 rupee தான். ஏன்? even in a worst possible scenario the company is not getting into loss. ஆனா இதெல்லாம் என்ன போகுது? லாஸ்ல போயிடுறதுல. அதனால since we are covering fixed cost while determining the no profitability, doing a decision making at profitability level, since the fixed cost calculation is also factored in, we should see the worst possible scenario effect, and that is observed in 4 rupees per unit ல தான் அந்த அவுட்கம் வருதுன்றதுனால இந்த ரேட் செல்லிங் பிரைஸ் சூஸ் பண்றதா பெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் டீடைலா சொல்லியிருக்கேன். நீங்க இதை எப்படி சின்னது பண்ணி சொல்லலாம்ன்றதும் பாத்துக்கோங்க. சிஏல சொல்லி கொடுத்தேன் இது. ஆமா, இன்னொரு ஒரு டைமென்ஷன் எடுத்துட்டு வரோம், அவ்வளவுதான். ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுக்கவே இல்லைன்னா கான்ட்ரிபியூஷன் லெவல்லே. ஆமா, கான்ட்ரிபியூஷன் லெவல் இருக்கா? இப்போ ஃபிக்ஸட் காஸ்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் பி ஹஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணா, ரிஸ்க் அவர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் அவர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரிஸ்க் அவர்ஸ் ஸோ ரிஸ்க் அவர்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வரும்.
எப்படி வந்து நம்ம safe-ஆ இருக்கலாம், ஓகேவா? சேஃபா இருந்து எப்படி ஹையர் ரிட்டர்ன் இது பண்ணலாம்? இப்ப இன்வெஸ்டர்ஸ் நிறைய மாதிரி இருக்காங்க. ஆனா சில இன்வெஸ்டர்ஸ் எப்படின்னா எந்த ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுக்குமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல, நீங்க ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்களா? ரெண்டு பேரும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. அப்ப சில பேர் இருப்பாங்க, சில இன்வெஸ்டர்ஸ் ஒரு 60 இயர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டிவிடெண்ட், எந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுப்பாங்களோ அதுல மட்டும் போடுவாங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் டிவிடெண்ட் ஆகுது நம்மளுக்கு வரும். லைக் எல்என்டி, டைட்டன், அப்புறம் வந்து பிபிசிஎல், ஓகேவா? அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, டிவிடெண்ட் ஜெனரேட்டிங் ஸ்டாக்ஸ். அதுல போடுவாங்க. அதெல்லாம் என்னன்னா சேஃப்டி ஆஃப் மை பிரின்சிபல் ஓவர் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹையர் ரிட்டர்ன் ஆன் த மணியா. பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாதுரா, ஆனா செம்ம டிவிடெண்ட் வரும். பிபிசிஎல் ஒரு ஸ்டாக் நினைக்கிறேன். அது எப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு 1 லேக்கோ இன்னும் போட்டா, 40,000 ரூபாய் வந்து அவளுக்கு டிவிடெண்ட் மட்டுமே கொடுத்தாங்க. அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்க் அவர்ஷன் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, அவாய்டிங் ரிஸ்க், இல்லைன்னா லோ ரிஸ்க் டாலரன்ஸ், சேஃப்டியா இருக்கிறது. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறது ஓகேடா. ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஸ்டாக்ல போடும் போதே நம்மளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த டிவிடெண்ட் ஈல்டிங் ஜெனரேட்டிங் ஸ்டாக்ஸ் போடுவாங்க. அவங்களால தான் ரிஸ்க் அவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அன்சர்டனிட்டின்றது வந்து நம்மளுக்கு எப்பவுமே தெரியும்ல, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ப்ரப்போஸ் அதாவது அவுட்கம் வந்து ட்ரூ, நம்ம பண்ண போறது வந்து ட்ரூவா ஃபால்ஸா, கரெக்டா வருமா வராதா. அன்சர்டனிட்டினாலே என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது இல்ல. சம்டைம்ஸ் வந்து இது நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ராங்க் நைட், மெஷரபிள்ஸ் அன்சர்டனிட்டி, அவர்தான் ப்ராபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி ஒபினியன்ஸ் எடுத்துன்னு வந்தார். ஃப்ராங்க் நைட் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு விஷயம் இருக்குக்கண்ணா, ஓகேவா? மெஷரபிள் அன்சர்டனிட்டி, அன்மெஷரபிள் அன்சர்டனிட்டி இருக்கு. மெஷரபிள் அன்சர்டனிட்டின்றது ஒபினியன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டிஸ். அன்மெஷரபிள் அன்சர்டனிட்டின்றது ஒபினியன் பேஸ்ட் ஆன் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ அன்சர்டனிட்டின்றது நார்மலா நாட் நோயிங் வெதர் a proposition is true or false. ஏஎஸ்ஏ வந்து காசினோக்கு போறார். காசினோனா என்ன? அந்த கேம் விளையாடுவாங்க தெரியுமா? காசினோனா கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் விளையாடும் போது ஒரு டைஸ் ரோல் பண்ணாங்க அப்படின்னா தெரியாது யாருக்குமே. if the result is 6 னா ASA is going to lose 100. இப்போ what is ASA's risk? ASA's risk is basically 100 rupees. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தோட கிளாரிட்டி, எது நம்ம கரெக்டா நடக்கும், இது வந்து தப்பா நடக்கும், எதுவுமே ஒண்ணுமே தெரியாததுதான் வந்து அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப ப்ராபபிலிட்டி இஸ் a good measurement of uncertainty அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் ஆகுது, ஓகேவா? இதுல நிறைய கிரைட்டீரியா இருக்குக்கண்ணா, ஓகேவா? மினிமேக்ஸ், லாப்லேஸ் கிரைட்டீரியன், சாவேஜ், ஹார்விக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. சம்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? இதை பெட்டர், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க கண்ணா, இது ஒரு சம் கொடுத்துருவாங்க. இது வந்து கண்டிப்பா நான் ஒரு வாட்டி 14 மார்க் கண்டிப்பா கேட்பேன். ஏதாவது ஒரு வாட்டி, ஜூன்ல கேட்டாங்களா இது தெரியல எனக்கு. ஏதாவது ஒரு வாட்டி வரும், மினிமேக்ஸ் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வாட்டி வரும். இப்படி பாருங்களேன், நான் ஈஸியா சொல்லி தரேன். மேக்ஸி மேக்ஸ், ஓகேவா? பே ஆஃப் டேபிள் இப்படி கொடுத்துருப்பாங்கடா, ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் பே ஆஃப் டேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ மேக்ஸி மேக்ஸ்னா ஒன்றும் இல்லை கண்ணா. ஃபர்ஸ்ட்
358 minus 1ல எது மேக்ஸிமம்? 8ஆ? கரெக்டா? 6520ல எது மேக்ஸிமம்? 6ஆ? அதாவது மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம். மேக்ஸிமேக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நிமிஷம்டா, இந்த இதுல ஒண்ணு வரும், நான் அதை உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சு விடுறேன். இந்த டேபிள் மாதிரி ஒண்ணு இருக்கும்டா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒன்னு எடுத்தேன்டா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதை அனுப்பிச்சு விடுறேன்டா, ஒன்று பெரிய இது தெரியல. மேக்ஸி மேக்ஸ் ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லித்தரேன். இப்போ A1 A2 அது பிகாம்க்கு ஒருத்தருக்கு டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணேன், மறந்துட்டேன். S1 S2 S3. இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறதுலாம் ஒரு எம்காமோட ஒர்க் தானே, ரொம்ப ஈஸி சம்ஸ். 3 5 8 minus 1, அதே மாதிரி 6 5 2 0, அதே மாதிரி 0 5 6 4. இதுல மேக்ஸிமம்டா, ரோ வைஸ் மேக்ஸிமம். எயிட்டு சிக்ஸு சிக்ஸா? 8 6 6ஆ? ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க, இதுல எது மேக்ஸிமம்டா? 8 6 6ல so maximum of is 8. அப்போ select A1, அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சிடுச்சா? அப்புறம் அடுத்தது மேக்ஸிமின். மேக்ஸிமின் ஸோ மேக்ஸிமின்னா என்ன? மினிமம் ஆஃப் மேக்ஸிமம். இந்த லாஸ்ட் இருக்குல்ல, மினிமம் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் ஆபரேஷனா இருக்கும், மேக்ஸிமம் வந்து செகண்ட் ஆபரேஷன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இது, அடுத்தது மேக்ஸிமம். அப்ப மினிமம் ரோ வைஸ் மினிமம். ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க ஸ்ரீதேவி, இதுல மினிமம் எவ்வளோ?
அடுத்தது 0 0 0. சிவசங்கரி நீங்க சொல்லுங்க இதுல மேக்ஸிமம் எது? 0 கரெக்ட். ஓகேவா? அப்போ ஏதாவது A2 செலக்ட் பண்ணலாம், இல்லனா A3 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே சூப்பர். இப்போ அடுத்தது வந்து மினிமேக்ஸ் ரெக்ரெட்னு சொல்லுவாங்க, அது நான் சொல்லி தரேன். இது பி. ஸோ மினிமேக்ஸ் ரெக்ரெட்ல எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 மினிமேக்ஸ் ரெக்ரெட். இப்போ வந்து இதுல என்ன பண்ணுவோம் தெரியுமா, காப்பி பண்ணிட்டு இதுல வந்து ஹையஸ்ட் எதுன்னு பார்க்கணும்டா. இதுல எது ஹையஸ்ட்? காலம் வைஸ் ஹையஸ்ட் 6 கரெக்டா? இதுல 5 தான், இதுல 8 கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்தது 4. இது ஸ்டெப் 1. இப்போ அடுத்தது 6 6 மைனஸ் 3 என்ன? இல்ல சாரி கண்ணா, 3 மைனஸ் 6 என்ன? -3 கரெக்டா? 6 மைனஸ் 6 0. 0 மைனஸ் 6 எவ்வளோ? -6. இந்த நம்பர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணும். 5 மைனஸ் 5 0, 5 மைனஸ் 5 0, 5 மைனஸ் 5 0. அதே மாதிரி 8 மைனஸ் 8 0, 2 மைனஸ் 8 மைனஸ் 6 கரெக்டா? 6 மைனஸ் 8 மைனஸ் 2. அதே மாதிரி -1 -4 என்ன? 0 minus 4 minus 4. 4 minus 4 0. இது பண்ணினதுக்கு அப்புறம் the negative signs வந்து are dropped as the table represents loss matrix while the original matrix is a profit matrix. அதாவது இந்த மெட்ரிக்ஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்றாங்களா, அதனால நெகட்டிவ் சைன்ஸ்லாம் இதுல எடுத்துடணும்னு சொல்றாங்க. நெகட்டிவ் சைன்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 3 0 0 0 5 0 0 6 4 6 0 2 0 இப்படி வந்துரும். ஓகேவா? இப்ப பாருங்க கண்ணா, இதுல வந்து as usual இதுல வந்து மேக்ஸிமம் என்ன? இது 5 6 6. ஓகேவா? இதுல மினிமம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா 5. A1 should be decided. இங்க பாருங்க, இது ஸ்டெப் 1. இதுலயே இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து subtract the column wise number from the column wise greater number. ஓகேவா? that is example வந்து இதுக்கு வந்து 3 minus 6 இப்படி வரும்.
ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் 2. ஸ்டெப் 2வா? ஸ்டெப் 2ல இல்லக்கா, இந்த நம்பர் இருக்குல்ல, 3 இருக்கா? 3 minus 6, அப்புறம் 6 minus 6, 0 minus 6. ஓ, இது கேக்குறீங்களா? அது போடுறேன் கண்ணா, ஒரே நிமிஷம். இத போடுறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டெப் 3ல you have to remove all the negative signs. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும்? இது 3 ஆயிடுமா? இது 6ஆ? இது 6, இது 2, இது 4, இது 5. ஸ்டெப் நம்பர் 4. இதுல மேக்ஸிமம் என்ன? 5ஆ? இதுல 6ஆ? இதுல 6ஆ? இதுல மினிமம் ஆஃப் மேக்ஸிமம். ஃபைவ். புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளவுதான். இது வந்து அந்த மினிமேக்ஸ் சாவேஜ் கிரைட்டீரியன் தான் மினிமேக்ஸ் ரெக்டட்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப லாப்லேஸ் கிரைட்டீரியன் சொல்லி தரேன். Under this condition, associate probabilities are considered to be equal for each stage of nature. ஒன்னும் இல்லடா, 1ன்றத 4 அப்படியே பகுதியா பிரிச்சுன்னு 0.25 0.25 0.25 பண்ணுவோம். அப்ப வந்து expected valueன்றது என்ன வரும்னா payoff into probabilities. so payoff into probabilitiesனா எப்படின்னு நான் சொல்றேன். இல்ல D method. இப்ப வந்து expected value டா. so அதோட calculation இப்படி போகும். 3 into 0.25 plus 5 into 0.25 plus 8 into 0.25 plus 0.25 into minus 1. So 3.75. புரியுதாடா? புரியுதாடா? சொல்லுங்க. அவங்க வாய்ஸ் கேட்கல. 5 into 0.25. சிவசங்கரி புரியுதா? ஸ்ரீதேவி உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேன். உங்க வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குறது. ஸோ அதே மாதிரி 0 into 0.25 plus 5 into 0.25 plus 6 into 0.25 plus 4 into 0.25. அவ்வளவுதான் 3 பாயிண்ட். இப்போ இந்த கால்குலேஷன்ல A1க்கும் இது ரெண்டும் தானடா மேக்ஸிமம் ஹையஸ்டா இருக்கு. அப்ப அதுதான் வந்து டிசிஷன். select A1 or A3. A2 கிடையாது, A3 என்ன மாத்திக்கோங்க. அடுத்தது ஹெர்விக்ஸ் கிரைட்டீரியன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கண்ணா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குடா, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. D is equal to alpha into maximum in A plus 1 minus alpha into minimum in A. ஒண்ணுமே இல்ல. ஆல்பான்றது வந்து இப்போ எப்படின்னா
some Herwig's alpha criterion கொடுத்திருக்காங்கல்ல alpha 0.4 அதாவது occurrence of an event 0.4 கணுமா ஓகேவா அப்ப non occurrence of an event என்னவா இருக்கும் 0.6 அவ்வளவுதான் சம் கொடுத்திருப்பான் அவனே alpha so 0.6 அதாவது maximum in a னா என்ன a ல எது maximum 8 so 0.4 into 8 into 0.6 into minimum in a என்ன -1 அவ்வளவுதான் ஒண்ணுனா பண்ணி அதுல வந்து எது வந்து ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் select a1 புரியுதா சோ இதுல வந்து ஆல்பா எனக்கு ஆல்பானே போடுறேன் ஆல்பா 0.4 இது given in the question ஓகேவா இது happening of an event not happening of an event வந்து 0.6 அப்பனா இப்போ ஒவ்வொன்னா பார்த்தோம்னா d into a1 will be this highest value என்ன this into this plus lowest value என்ன this into this 2.6 அதே மாதிரி highest value என்ன this into this plus lowest value என்ன this into this அதே மாதிரி a3 highest value என்ன this into this plus lowest value என்ன this into sorry அப்ப DA1 has the maximum expected value இந்த சம்லாம் வந்தா ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே சோ என்னோட டிசிஷன் மேக்கிங் என்ன select a1 ஓகேவா ஆமா ஆமா assume ஓகேவா அதாவது the associated probable the condition Laplaceல வந்து என்ன கண்டிஷன்னா associated probabilities வந்து considered to be equal they are assumed to be equal for each states of nature அதனால தான் 1/4 1/4 1/4 1/4 ன்ட்டு நாலு பங்கா பிரிச்சு 0.25 0.25 0.25 பிரிச்சுக்கிறோம் கண்டிஷன் அது லாப்லேஸ் ஓட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது கண்டிஷன் புரியுதாடா அந்த சம்ஸ் எல்லாமே செல்லம் illustration 9 homework போடுறீங்களா அதேதான்டா மினிமேக்ஸ் லாப்லேஸ் சால்வேஜ் ஹெர்விக்ஸ் அதேதான் சொல்லிருக்காங்க ஹோம்வொர்க்கா போட்டுருங்க ஓகே நாளைக்கு வந்து டிசிஷன் ட்ரீ நான் நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு என்ன ஃப்ரைடே தானே இல்ல நாளைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன்டா ஒரு நாளைக்கு ஒரே நாள் உங்களுக்கு ஒரு 2.5 hours உட்காந்துக்க முடியுமா ஒரு 10:30 to 12 1 o'clock அப்படி ரெண்டு பேருக்கும் ஓகேவா ஸ்ரீதேவி உங்களுக்கு ஸ்ரீசங்கரி ஓகே ஆக்சுவலா இது ரொம்ப இது உள்ள ஒரு 15 minutes தான் ஆகும் இதுக்கு மேல ஆகாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஒரு சாப்டர் இருக்குல்ல அதுக்கு வந்து நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு முடிக்க ட்ரை பண்றேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு முடிச்சிடுறேன் சரியா
இல்ல உங்களுக்கு நாளைக்கு கஷ்டமா இருக்கும்னா சாட்டர்டே நாளைக்கு நான் 10:30க்கு ஆரம்பிக்கிறேன். 12:30 மேக்ஸிமம் 12:30 12:45 முடிச்சிடுறேன். அதுக்கு மேல ஆகாது. ஓகே கண்ணா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுல. ஸோ இன்னைக்கு பார்த்த சம்ஸ் வந்து தேர்ட் 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 சம்ஸ்டா. ஆனா இது ரொம்ப ஈஸியான சம்ஸ் எல்லாமே. நீங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது டைப் 2 ப்ராப்ளம், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஏதாவது ஒரு மெத்தட் கேட்டுருவாங்கடா அண்ணா. அப்புறம் இது டைப் 2 ப்ராப்ளம், இது டைப் 2, இது டைப் 1 ப்ராப்ளம், இது டைப் 1, இது டைப் 1, இது டைப் 1. அவ்வளவுதான். நாளைக்கு டிசிஷன் ட்ரீ முடிச்சிட்டேன்னா இன்னும் ஒரு தானே இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒன்று தானே இருக்கு. ஓகே, ஒன்று பிளஸ் என்னோட அந்த டவுட் ஏரியா மட்டும் இருக்கு இல்லையா. ஓகே, இது டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுல வந்து இவிஏ சம்ஸ் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேடா. நாளைக்கு 70% முடிக்க ட்ரை பண்றேன். ஒருவேளை முடிக்க முடியலன்னா நாளைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓஆர் கரெக்டா 1 வீக்டா. 10th நான் முடிச்சிடுறேன் ஓஆர். சரியா? ஒரு இந்த சண்டே கூட, சண்டே ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமா உட்காந்து முடிக்க? 3 hours கிளாஸ் அந்த மாதிரிலாம் ஓகேவா? சரி, தேங்க்யூ. இது நல்லா போட்டு பாருங்க. சரியா? கண்டிப்பா வரும். நான் அமுச்சு விட்டுறேன் ஃபைல் ரெக்கார்டிங். ஓகேமா? டெஸ்ட் எழுதி அமுச்சு விடுங்கடா. சூப்பரா பண்ணுவீங்க ரெண்டு பேரும். ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு டெடிகேட்டடா உட்காந்து படிச்சுட்டு எழுதுங்க. ஓகேமா? பை பை. தேங்க்யூ. தேங்க்ஸ். பை.